ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீல்ஸ் ரியாக்ஷனில் முழுக்க டிவிகேயவும் பிற கட்சிகளையும் தான் சார்ந்திருக்கும். அதனால் இந்த வீடியோ உள்ள போயிடலாம். ஆம்புலன்ஸ் டிரைவர் அடித்து வாயை உடச்சி வச்சுக்கிறானுங்க. தற்கூரி முண்டங்க பேசினுக்கிறானுங்க பாரு. எல்லா இடத்துலையும் வந்து அவங்க வீட்டு பிள்ளையோ, அவனுக்கு தெரிஞ்சவனோ, அவன் ஃப்ரெண்டோ, அவங்க அப்பனோ, அவங்க அக்காவோ, அவங்க அம்மாவை செத்துருந்தா வழி தெரியும். யாரோ செத்துருக்காங்க, வாய்க்கவே பேச வேண்டியதுதான். ஆம்புலன்ஸ் டிரைவர்னா ஏமாந்தானே அவனை இழுத்து போட்டு அடிக்கலாம் இல்லை? ஏன்னா கூட்டத்தை கலைக்க வேண்டாங்க. டேய், கூட்டத்தில் சாவ வரணும், காப்பாற்ற வந்தான்டா அவனை போட்டு அடிச்சுன்னுக்கிறீங்க. தற்கூரி முண்டாகலை. இவ்வளோ கடுப்பானா கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தை சாவறதை பாருங்களேன். அந்த குழந்தை சாவறதுக்கு பிறந்துச்சு. என்னையா இது உலகத்தில் அவன் எப்படி சாவறாங்க? போரில் செத்துனுது குழந்தை, ஆக்சிடெண்ட்டில் சாவறான், உடம்பு சரியில்லாமல் சாவறான், நோய் வந்து சாவறான், கேன்சர் வந்து சாவறான். நல்லா இருக்கிற குழந்தைய கூட்டு வந்து கூட்ட நெரிசலை மூச்சு திணறு அந்த குழந்தை எப்படி துடிச்சிருக்கும்? எத்தனை பேர் மெரிச்சிருப்பாங்க? யோசிச்சா கஷ்டமாக இல்லை? இந்த குழந்தை எப்படி அலறிருக்கும், கதறி இருக்கும். ஒருத்தர் புள்ளைய காணாமல் பதறாரு. ஒரு அம்மா 5 வயசு குழந்தை செத்து போச்சுன்னா அலருது. கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு இதெல்லாம் பண்ணோம்? ஒருத்தர் உண்மைதான். இந்த வலி எல்லாருக்குமே இருக்கும். முக்கியமாக அதிகப்படியான வலி டிவிகே நிறுவனர் திரு விஜய் அவர்களுக்கும் மிகுந்த ஒரு வருத்தத்தை தான் இது தெரிவிச்சிருக்கோம். அவருக்கு மட்டும் இல்லை, பிற எல்லா கட்சி நிறுவனங்களுக்கும், பொதுமக்களுக்கும், காவல்துறைகளுக்கும், நீதிமன்றங்களுக்கும், அனைத்து மற்றும் நம் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த இழப்புன்றது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா இது வந்து சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. யாருக்குமே இதில் வந்து உடன்பாடுகளெல்லாம் கலந்துக்க முடியாது. இந்த விஷயம் எல்லாருக்குமே வழி கொடுத்துருக்குதான். இதை பற்றி நம்ம பேசுவோம். இன்னொரு அப்பா ஊடகத்தை கூப்பிட்டு என் பையனோட வாயை போக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. எதுக்கு வாயை போக்கஸ் பண்ண சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, வாய் மேலேயே மிதிச்சு ஓடி இருக்கிறானுங்க. ஒரு வயசு குழந்தைய மிதிச்சே கொண்டு இருக்கிறானுங்க இந்த அணிலுக. ரவுடி பசங்க, தற்கூரி பசங்க, பொறுக்கி பசங்க. குழந்தைடாது, வாயை மிதிச்சு உடைச்சு கொண்டு இருக்கிறீங்களாடா? விளங்குவீங்களா நீங்க? இவ்வளவையும் பண்ணிட்டு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய். செருப்ப கலட்டி அடிக்கணும்டா உங்களை எல்லாம். தொடப்ப கட்டையில அடிக்கணும். வீட்டுல அடிச்சு வளர்த்திருந்தா வெளியில ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்திருப்பீங்க. கொலகார பாவீங்களா? இத்தனை உயிரை காவு கொடுத்துட்டு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் உடம்பு கூசல, வெக்கமா இல்ல? என்னடா ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்? என்ன ஸ்டாண்டு? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? அத முதல்ல இந்த விஷயத்த வந்து நம்ம ஏற்றுக்கிட்டே தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது வந்து உயிர் சம்மந்தமான பிரச்சனைன்றனால அவருக்காக நின்று அவருக்காக நம்ம நீதி கேட்டு வாங்கி தர போகிறோம். இது வந்து ஒருதலைபட்சமாக பார்க்காம பொதுவான கருத்தாக தான் பார்க்கணும். ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னா என்ன சொல்கிறது எனக்கும் புரியல. அதையும் பார்ப்போம். விஜய் நான் தொட்டு போறேங்க, தமிழ்நாடே கொந்தளிக்கும், போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும். நீ விஜய் நான் வீடியோல மட்டும் இறங்கி பாரு, தமிழ்நாடே பிளாஸ்ட், ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ தொட்டு மட்டும் பாரு, எல்லா ரசிகர்களும் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது, அழுற விட்டுரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அரசு முடிஞ்சா பண்ணி பாரு, பிளாஸ்ட் ஆயிடும். நீ உள்ள இறங்கி. தம்பி சூப்பரா பண்ணிருக்காப்ல, அருமையா பண்ணிருக்காப்ல. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவனா மாதிரி ஆளால் தான், நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களால் தான் அந்த டிவிக்கேன்ற கட்சிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அழுக்காக நான் பார்க்குறேன். ஓப்பனாக சொல்லணும், அதுதான். இவங்க மாதிரி ஆளால் தான் தேவையில்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்துலாம் போட்டுக்கிட்டு, இதில் பின்னாடி ஒரு ரவுடி பீஜம் ஒன்று போட்டு விட்டுக்கிட்டு அந்த திரைப்படத்திலேயே வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் தப்புன்னு சொல்ல வரேன். இப்போ வரைக்கும் அதனால தான் 39 பேர் இறந்துருக்கான். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் திருத்த வேணும். சின்ன பசங்க எப்படி திருந்துவாங்க எனக்கு தெரியல, பட் திருந்திதான் ஆகணும், வேற வழி இல்லை. மழை பண்ணுவீங்க பண்ணு, கை வச்சு பாரு தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு. பண்றவனை விட்டு போட்டு விஜய கைது பண்ணுங்க. போனப்பா பொழப்பு கட்டமா. ஐயா மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து இவர் எதை பேசினாலுமே எப்படி சொல்கிறதுனா, அவரோட பாடி லாங்குவேஜாக அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் குடிச்சிருக்க மாதிரி தான் இருக்கும்.
அது என்ன நம்மளுக்கு தெரியாது. பட் அவர் பாடி லாங்குவேஜ் அப்படி தான் தெரியும். இந்த மாதிரி நேரத்தில் ப்ரெஸ் மீட் வந்து உக்காந்தம்மா பொதுவான கருத்து பேசுறதை விட்டுவிட்டு அவருக்கு ஆதரவாக வந்து பேசிக்கிட்டு ஒரு இளைஞர்களுக்கு முன்னாடி வந்து ஒரு சண்டை உண்டு பண்ணுற மாதிரி இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு. அது பார்க்கும்போது நிறையா பேர்த்துக்கு என்ன தோணுன்னா, தொற்ற முடியுமா, தொட்டு தான் பாருங்களேன், இது என்ன இது இதுன்னு தான் கேட்குறேன் நான். 40 உயிர் இறந்துருக்காங்க, அதை பற்றி பேச வக்கில்ல. தப்பு யார் மேலே இருக்கு, நம்ம அதுதான் முக்கியமா? ஏன் நடந்தது, என்ன பிரச்சனை, எதுக்காக நடந்தது? ஒரு நிறுவனர் ஒரு தலைவர் அதை பொறுப்பு ஏற்று தாங்க ஆகணும். பொறுப்பேற்கலாம் எப்படி அதை தாவணும், எப்படி தலைமை ஏற்றுக்க முடியும்? இதை விட்டுட்டு என்னமோ பில்டப்லாம் கொடுத்துட்டு அரெஸ்ட் பண்ணிவிடும். ஏன் அரெஸ்ட் பண்ணா என்ன? அத்தனை பேர் வழிங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் மகனோ யாராவது ஒருத்தன் இறந்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசியிருப்பியா உட்காந்தி? ஒரு குடும்பத்துலேருந்து பேசியிருக்கணும். ஒரு வார்த்தையும் ஒரு சொல்லியுமே கருத்து ஒரு வெளிப்படுத்தும் போது ஒரு குடும்பத்துலேயும் இருந்து நம்ம குடும்பத்தில் நம்ம தம்பியோ நம்மளோட குழந்தையோ 1 வயசு குழந்தைங்க அவங்களாம் இறந்துருந்தா இந்த மாதிரி உட்காந்து அவனை தூக்கிட முடியுமா, அரெஸ்ட் பண்ண முடியுமா, கேள்வி கேட்க முடியுமா? அந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, அந்த இடத்துல யாராக இருந்தாலுமே தப்பு அவர் மேலே நான் சொல்ல வரலை. ஆனால் அந்த பழி அவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா அவர்களை வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்றனால அவர் மேலே வழக்கு போட்டு அவரை கைது பண்ணுறதா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அந்த மாதிரி சில விஷயத்தில் வந்து பொறுப்பு ஏற்க வேண்டிய கண்டிஷனில் பொறுப்பு ஏற்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பேசுவோம். செந்தில் பாலாஜி வேற ஏதாச்சும் வேலையில இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிருந்தா என்ன சொல்லிருப்ப? செந்தில் பாலாஜால உடனே வர முடியாதா, லோக்கல் தானன்னு கேட்டிருப்பேன். விஜய் கேட்ட மாதிரியே அமராவதி ஆத்துப்பாலம் பக்கமே இடம் கொடுத்து அந்த இடத்துல அசம்பாவிதம் நடந்திருந்தா என்ன சொல்லுவ? திமுக இந்த இடத்தை எதுக்கு கொடுத்தாங்கன்னு கேட்பேன். சிஎம் நைட்டே கரூருக்கு போகாம இருந்திருந்தா அப்ப என்ன சொல்லிருப்ப? வெளிநாட்டுக்கெல்லாம் முதலீடு இருக்க போறீங்க, கரூருக்கு வர முடியாதா அப்படின்னு கேட்பேன். வெளிநாட்டு பயணத்திலிருந்து திரும்பி வந்த துணை முதலமைச்சர் வராம இருந்தா என்ன சொல்லிருப்ப? 40 பேர் செத்து போயிருக்காங்க, இந்த நேரத்துல இந்த ஆள் டூர் போயிருக்காரான்னு கேட்பேன். அன்பில் மகேஷ் வராம இருந்திருந்தா? திருச்சியில இருந்து கரூருக்கு வர முடியாதா அப்படின்னு கேட்பேன். ஓகே, போலீஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்து உங்க மேல ஒழுங்கான நடவடிக்கை எடுத்திருந்தா என்ன சொல்லிருப்ப? திமுக ஆட்சியோட காவல்துறை அராஜகம் ஒழிகன்னு சொல்லிருப்பேன். ஏண்டா இப்படி எந்த விதிக்கும் கட்டுப்படாம ஆட்டம் போடுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு அனுமதியே கொடுக்காம இருந்ததா என்னடா சொல்லிருப்ப? சிம்பிள், ஸ்டாலின் எங்களை பார்த்து பயந்துட்டாருன்னு சொல்லிருப்பேன். அட பாவீங்களா, அப்ப கடைசி வரைக்கும் ஏன் விஜய் 6 மணி நேரம் காக்க வச்சாருன்னு கேட்க மாட்டீங்க? 8:45க்கு நாமக்கல்ல பேசுறேன்னு சொல்லிட்டு 8:50க்கு தான் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளம்பியிருக்கான். அத பத்தி யாரும் பேச மாட்டீங்க. இத்தனை பேர் செத்து போனதுக்கு அப்புறமா ஏன் என்னன்னே கேட்காம சென்னையில வீட்டுக்கு போய் அறிக்கை விட்டுட்டு இருக்கான் ஒருத்தன். அவனெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களேடா. ஆனா ஒண்ணுடா, விஜயை விட விஜய் ரசிக குஞ்சிங்களான உங்ககிட்ட பேசாம தவிர்த்துட்டு போறது எவ்வளவோ நல்லதுடா. தற்கொலை. ஓகே, இறுதியாக நம்ம இப்போ தலைப்புக்குள்ளே போயிடலாம். என்ன தலைப்புன்றது உங்களுக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க. கரூரில் திரு விஜய் அவர்கள் சனிக்கிழமை அன்று பிரச்சாரம் செய்யும் பொழுது 38, 39 இன்னும் இருக்கலாம் அப்படின்னு கூடிய சொல்லக்கூடிய அளவுக்கு இறப்பின் விகிதம் வந்து இருந்திருக்கு. என்னடா காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் என்னடா காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கத்துலேருந்து வர பிரச்சனை என்னென்னா, தாவைக்க தொண்டர்கள் ரசிகர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா, இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு தான் சேரும் அப்படி சொல்கிறாங்க. இந்த அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களோட முழு பொறுப்புமே எதை சொல்கிறாங்கன்னா திமுக மேலே போட்டுடுறாங்க. இதில் வந்து ஒரு அமைச்சர் அவர்கள் வந்து அன்பில் மகேஷ் மொழி அவர்கள் மற்றும் ஒரு பாலாஜி, இவங்க 2 பேரும் வந்து ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அதை பேசிக்கிட்டு சில விஷயத்தை பகிர்றாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்டிங் போயிட்டு இருந்தது. அது வந்து நீங்கள் வந்து தப்பான கண்ணோட்டத்தை பார்க்காம, சரி அவங்க ஒரு அனுதாபப்பட்டிருக்காங்க, அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, அந்த விஷயத்த ஒரு பெரிய டாப்பிக்காக அதை எடுத்து பேசாமல் அதையும் ஒரு அரசியலாக பண்ணிக்கிட்டு வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு சைடில் தளபதி நடித்த படத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இவர் ஹீரோவாக இவர் போயிட்டு இது பண்ணுற மாதிரியும், அவங்க வில்லனாக அவங்கள வந்து இப்படி பண்ணுற மாதிரியும், இது வந்து தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அவங்க 2 அமைச்சருமே அந்த மாவட்டத்தில் ஒரு முக்கிய புள்ளி.
அவங்க தான் அதில் வந்து எம்எல்ஏ மற்றும் முக்கிய நிர்வாகிகள். அதனால் அந்த இடத்துக்கு வந்து விரைந்து வந்திருக்காங்க. இப்போ கடந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை அவங்க வரலனாலோ, எந்த ஒரு அமைச்சரும் வரலனாலோ, எதுவுமே பண்ணலனாலோ தாவேக்காவோட பதில் என்னவா இருக்குன்னா, இவங்க தான் செஞ்சுருக்காங்க, அதனால தான் ஒன்றும் ஒருத்தவங்க கூட வந்து பார்க்கலன்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி எல்லா கட்சிக்காரர்களுமே அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. இது வந்து கட்சி சார்ந்து இல்லாமல் ஒரு தனி மனிதனோட கருத்தாக இருந்து பாருங்கள். நானும் ஒரு தனி மனித கருத்தை தான் அதை சொல்கிறேன் நான் உங்ககிட்ட. நானும் வந்து கட்சி ரீதியோ ஏதோ ஒரு ரீதியோ நான் பேச வரலை. ஒரு பொது மனிதன் பேச வரேன். விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா வரலாம், தைரியமாக வரலாம், கண்டிப்பாக வரலாம், மாட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா அனைவரும் சமம். தமிழகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் முதலமைச்சர் ஆகலாம், அரசியல் இறங்கலாம். அது வந்து அவங்களோட இது, அந்த கட்டமைப்பு இருக்கணும், அந்த போராட்ட குணம் இருக்கணும், எல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விஷயம். இதில் வந்து இந்த பிரச்சனையில் யார் மேலடா தப்பு சொல்லலாம், குறை எப்படி வேணால் சொல்லலாம், எங்கேருந்து வேணால் குறை சொல்லுவேன். விஜய் அவர்கள் மீது வந்து குறை சொல்லலாம், அரசாங்கத்தில் இருந்து குறை சொல்லலாம், காவல்துறையிடம் வந்து குறை சொல்லலாம், எந்த மூலையில் வேணால் குறை சொல்லணும்னு நினச்சா குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கான தீர்வு என்னன்னு தான் பார்க்கணும். இப்போ இந்த விஷயத்தில் நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விஷயத்தில் பொறுப்பு கவனம் யார் எடுத்துருக்கணும்னா திரு விஜய் அவர்கள் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள். இவங்க தான் முழுக்க இந்த பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்? அவங்கள நம்பி தான் வராங்க, அவருக்காக தான் வராங்க, நமக்காக தான் தொண்டர்கள் அங்கே நிற்கிறாங்கன்ற அந்த உணர்வும் அந்த வலியும் இருந்திருந்தா இது நிகழ்ந்திருக்காது. இன்னொன்று, நிர்வாகம் சரியாக இருந்திருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு கேட்ட இடத்த தரலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணிருக்கிறோம், அந்த இடத்த எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பல வழி இருக்குது, நீதிமன்றம் நாடி இருக்கலாம், அந்த வழி பின்பற்றிக்கலாம். ஒருவேளை அவங்க கொடுத்த இடம் வந்து குறுகிய இடம், அப்போது அந்த இடத்துல வந்து ரசிகர்கள் உங்களுக்கு தெரியும், நடந்து முடிஞ்ச நிறையா மாநாட்டில் நிறையா பிரச்சாரத்தில் நிறைய பேர் முன்னாடியே வந்துடுறாங்க. ஒரு 7 ஹவர் ஒரு 6 மணி நேரம் முன்னாடியே வந்துடுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்து இங்கே வந்து ஒரு மைண்ட் செட் கரெக்டாக ஒரு நிர்வாகம் பண்ணியிருக்கணும். எப்படியும் அவங்க வந்துடுவாங்க, நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துடுவாங்க, அவ்வளோ அன்போடு நம்ம மேலே காத்திருக்காங்க, நம்ம உடனே போகணும் அப்படின்ற ஒரு இது இருக்கணும். அவங்க சொன்ன டைமுக்கு நீங்கள் போயிருந்துருக்கணும். இன்னொன்று, க்ரௌடு அங்கே அவ்வளோ க்ரௌடு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறது, முன்னாடியே பிரச்சாரத்தை முன்னாடியே எடுத்து முன்னாடியே பேசியிருக்கணும். நீங்கள் அப்படி பண்ணியிருக்கலாம். நிறைய வழிமுறை இருக்குது. விஜய் மட்டும் குற்றம் சொல்கிறதில்ல, அவருடைய கட்சி நிர்வாகிகள் கீழே அந்த மாவட்டத்தில் உள்ள இளைஞர் அணி மாவட்ட நிர்வாகிகள் இவங்கெல்லாமும் இந்த விஷயத்தை வந்து சரியாக ஒரு கட்டமைப்போடு பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்றது என்னோட கருத்து. இது வந்து காவல்துறை மேலே வந்து குற்றச்சாட்டு சொன்னால் அது ஏற்றுக்க முடியாது. காவல்துறை என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி போனால் என்னங்க பண்ணுவாங்க, அவங்களோட பொறுப்பு என்ன? ஒரு 10-100 போலீஸ் வந்து ஒரு 100 1000 கூட வச்சுங்க, 1000 போலீஸ் வந்து நிற்கிறாங்கன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட 20,000 பேர் 27,000 பேர் தொண்டர்கள் இருந்தாங்கன்னா என்ன அடைக்கிட முடியுமா? அவங்களோட விதிமுறை என்னென்னா சட்டம் ஒழுங்கு சீர்படக்கூடாது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் அப்பத்துலேருந்தே இந்த டிவிகே கட்சியை பற்றி நான் கட்சியாக நினைக்கல. ஓப்பனாக இந்த விஷயத்தை இடத்துல சொல்லணும்னா என்ன நினைக்கிறேன்னா, ரசிகர்கள் எல்லாமே அவர் மேலே ரொம்ப ஒரு பைத்தியம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவர் வந்து அன்பாக இது பண்ணுறீங்க, அது ஓகே. அந்த விஷயம் ஆபத்தில் கொண்டு போகுது. கிட்டத்தட்ட அவர் பேசின 2 மாநாடு பல பிரச்சாரத்துலேயும் உயிரிழப்பு நிறைய நடந்திருக்கு. அது நியூஸ்லேயும் சொல்லியிருக்காங்க. அது திரு விஜய் அவர்கள் காதில் போயிருக்கோம். என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்னா, பேசும்பொழுது அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி, இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்கயா, ஏற்கனவே இறந்துருக்காங்க, அதுவே மனசுக்கு சங்கடமாக இருக்குது, இதுக்கு மேலே எந்த உயிரும் போகக்கூடாது, நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு அன்பையும் ஒரு இது நான் மக்கள்கிட்ட தெரிவிக்கணும்னு விஜய் அவர்கள் வந்து கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்னு தெரியல. ஏன் நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் தாண்டியும் இப்போ நான் இவ்வளோ பேசின இந்த விஷயம் எல்லாத்தையும் தாண்டியுமே இந்த ரசிகர்கள் தொண்டர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, இது வரைக்குமே அந்த 40 பேர் இறந்ததை வந்து ஒரு பெரிய பொருட்டாக நினைக்கல. சின்ன குழந்தைங்க அந்த வீடியோ பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்க, அவங்களெலாம் விஜய் எப்படி இருப்பார் என்ன இதுனே தெரிஞ்சிருக்காது. அவங்களெலாம் கொண்டு வந்து இப்படி உயிரிழப்பு நடந்துருச்சு, இதுக்கெல்லாம் பொறுப்பு யாரான்னு கேட்டிங்கன்னா யாருமே கிடையாது.
போகிறீங்கள இந்த ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள், நீங்கள் 2 பேர் தான் பிரச்சனையே. அவங்க கொடுத்துருக்க டைம் அதான் தெரியுது, கொடுத்த இடம் அதான் தெரியுதுல்ல. தெரிஞ்சால் அதுக்கு ஏற்ற கட்டமைப்பு நம்ம செய்யணுமா இல்லையா? அதை விட்டுட்டு நீ நினச்சா இந்த கம்ப மரம் மேலே ஏறுறது, எங்கே இருந்தாவது ஒரு தொட்ட முடியாதா, ஒரு செல்ஃபி எடுத்துட முடியாதா, பார்த்துட முடியாதா அப்படின்ற ஒரு மோகத்தில் இருக்கிறது. நிறைய பேர் செத்து குவிஞ்சிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற மயங்கி வீரது கூட தெரியாமல் வீடியோ எடுத்துக்கிட்டீங்களா? எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது தெரியுமா? நிஜமாக உண்மையாக சொல்ல போனால் தமிழகத்தில் இப்படி நடக்குது ஒரு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு நினைவு தான். அவன் உயிருக்காக போராடிட்டு இருக்கான். சாதி எதிர்ப்புன்னு நிறைய போராட்டம் செஞ்சுக்கிட்டு நம்மளோட கஷ்டம் இன்னும் இதோட அதிகமாக இருக்குடா. இந்த கஷ்டத்துலாம் விட்டுட்டு நீங்கள் போங்க, தப்பு சொல்லலை. அவர் சொல்கிற கருத்து காலில் வாங்குங்க. என்ன கருத்து சொல்கிறாரு சத்தியமாக சொல்கிறேன், இது வரைக்கும் அவர் நடந்த இத்தனை பிரச்சாரம், இத்தனை மாநாடு நடத்தியிருக்காரு. அவர் பெருசாக எந்த ஒரு தாக்கமும் ஏற்படுத்தலை என் மனசை. நானும் கவனிப்பேன். என்னதான் சொல்ல வராரு கருத்துன்னு பார்ப்பேன். பெருசாக இருக்காது. மற்றவன் சொன்ன கருத்தையே தான் சொல்லிட்டு கிடப்பார் காலம்புறான். சரி, ஓகே, அவர் ஒரு அரசியல் கொள்கை பற்றி நம்ம பேசுகிற அளவுக்குலாம் நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. அதனால் இந்த விஷயத்தை விஜய்க்கு சாதகமாக பேசிட முடியாது. விஜய் மேலே தப்பு இருக்குது, அவர் திருத்திருக்கணும், நடவடிக்கை எடுத்திருக்கணும், நிர்வாக ரீதியாக எடுத்திருக்கணும். அதுதான் நிர்வாகம். இந்த விஷயத்தில் நான் உறுதியாக இருக்கேன். இதில் பிற கட்சிகள் சார்ந்திருக்காது. ஏன்னா கூட்ட நெரிசலில் தான் இறக்குறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் முன்னாடியே தூரத்துலேருந்து எங்கே இருந்தால் பார்த்து கரெக்டாக ஒழுங்காக பண்ணியிருக்கணும். அதனால் தப்பு நிர்வாகம் மேலேயும் தொண்டர்கள் மேலேயும் தான் தப்பு. அரசாங்கம் மேலே 2ஆம் பட்சத்தில் தான் தப்பு போகுது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு தலைவர் வராரு, ஒரு நடிகர் வராருன்னா அவரை பார்க்குறது கண்டிப்பாக கூட்டம் வரும்னு தெரியும். உங்களுக்கு தெரியாதா? எத்தனை கட்சி, எத்தனை மாநாடு, எத்தனை பிரச்சாரம் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க இவ்வளோ கம்மியாக கொடுத்தது ரொம்ப தப்பு தான். பட் ஆனால் அவங்க கொடுத்த ரூல்ஸை இவங்களும் சரியாக ஃபாலோ பண்ணியிருக்கணும், தொண்டர்களும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். முழுக்க இந்த கொலைன்றதோட இந்த இழப்பு நடந்தது தொண்டர்கள் தான் காரணம். சரி, ஓகே, இனியாவது திருந்துவீங்கன்னு நினைக்கிறேன். திருந்தி அவர் சொல்கிற கருத்தை உள்வாங்குங்க. தாவேக கட்சியை நான் குறை சொல்லணும்னு பேசலை. இதனால் இன்றைக்கி 40 உயிர் போயிருக்குன்றதுக்காக தான் நான் பேசுகிறேன். மிகவும் ஒரு வருத்தத்துடன் இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். தவறுதலாக பேசியிருந்தா மன்னிக்கவும். 40 உயிர்களுக்கும் என்னுடைய கண்ணீர் அஞ்சலி. மீண்டும் இது போன்ற சேதாரம் ஏற்படக்கூடாது. நன்றி.